நான் குணசீலன் பேசுகிறேன் tamilexplorer.comலேருந்து. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாப்பிக்கு ஆன்லைனில் எப்படி பணம் சம்பாதிக்கிறது, ஹவு டு ஏர்ன் இன் ஆன்லைன். இதுதான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாப்பிக்கு. இந்த டாப்பிக்கை வச்சு இன்றைக்கி பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய பேர் சர்ச் பண்ணுற டாப்பிக்கும் இந்த டாபிக் தான் கூகுளில். ஆனால் எல்லாராலும் ஆன்லைனில் அவ்வளோ சீக்கிரத்தில் ஏர்ன் பண்ண முடியாது, கொஞ்சம் கஷ்டம்தான். இப்போ உதாரணத்துக்கு நான் உங்களுக்கு போட்டு காட்டுறேன் பாருங்கள். ஹவு டு ஏர்ன் மணி ஆன்லைன் அப்படின்னு சொல்லி போட்டிங்கன்னா இதில் நிறைய உங்களுக்கு சாய்ஸஸ்லாம் காட்டும். எக்கச்சக்கமாக உங்களுக்கு ரிசல்ட்ஸ் வரும். mysurvey.com, ஃபாஸ்ட்ருபி, பாரத் ஆன்லைன், இந்த மாதிரி எக்கச்சக்கமாக இருக்கும். இது எதுவுமே மேக்ஸிமம் வந்து ஒர்க் அவுட் ஆகாது. இது நான் நிறைய இது பயன்படுத்தி பார்த்துருக்கேன். இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னு சொன்னாக்கா மேக்ஸிமம் வந்து ஃப்ராடாக இருக்கும். அப்படி இல்லைன்னு சொன்னாக்கா நம்ம செய்கிற வேலைக்கு வந்து பார்த்திங்கன்னு சொன்னாக்கா ஒரு $1 கீழே தான் பணம் தருவாங்க. அது நம்மளுக்கு எந்த செலவுக்குமே பத்தாது, நம்ம பயன்படுத்துகிற நெட்டு செலவுக்கே பத்தாது. அந்த மாதிரி ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு நிலைமை தான் இந்த ஆன்லைனில் ஏர்ன் பண்ணுறது அப்படிங்கிறது. இப்போது இன்றைக்கி நான் உங்களுக்கு என்ன சொல்ல போகிறேன்னு சொன்னால், அதாவது ஆன்லைனில் வந்து மணி ஏர்ன் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்த்துட்டு எங்கேயும் போயிட்டு நீங்கள் எப்போதுமே ஏமாந்துடாதீங்க. அது கரெக்டாக அது உண்மையாக அந்த இடத்துல ஏர்ன் பண்ண முடியுமா அப்படிங்கிற விஷயத்த முழுசாக தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு பிறகு அதில் போய் இறங்குங்க. சில பேர் சொல்லுவாங்க பணம் கட்டுங்க உள்ளது, அதுக்கு பிறகு நீங்கள் வந்து உங்களுக்கு நான் இந்த ஜாப்லாம் தருவோம் ஆன்லைனில், நீங்கள் பண்ணலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. கடைசியாக பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து உங்களுக்கு பணம் எதுவுமே கிடைக்காது. நீங்கள் கட்டின பணத்தோடு நீங்கள் ஏமாந்து போயிடுவீங்க. அதனால என்னோடய பர்சனல் ஒப்பீனியன் என்னன்னு சொன்னால், நீங்கள் வந்து எப்போதுமே இந்த மாதிரி ஆன்லைனில் வந்து நீங்கள் வந்து மணி ஏர்ன் பண்ணணும்னு நீங்கள் ஒரு முடிவுக்கு வந்து ஏதாவது ஒர்க் எடுத்து செய்யும் போது அதை ஒரு தடவைக்கு 2 தடவை யோசிச்சு பார்த்துக்கு ரொம்ப நல்லதுன்னு நான் சொல்லுவேன். இந்த முதல் டுட்டோரியலில் நான் இன்றைக்கி ஒரே ஒரு வெப்சைட்டை மட்டும் உங்களுக்கு நான் வந்து காட்ட போகிறேன். இந்த வெப்சைட் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா, இந்த வெப்சைட்டில் வந்து நீங்கள் ஏர்னும் பண்ணிக்கலாம், அதே சமயம் லேர்னும் பண்ணிக்கலாம். அதாவது இதே வெப்சைட்டில் படிச்சுக்கலாம் கோர்சஸ்லாம். அதே மாதிரி இந்த வெப்சைட்லேயே நீங்களும் கோர்சஸ் க்ரியேட் பண்ணி இந்த வெப்சைட்டில் போட்டு நீங்களும் பணம் சம்பாதிக்கலாம். இந்த ஃபஸ்ட் டியூட்டோரியலில் இந்த வெப்சைட்டை மட்டும் தான் நான் உங்களுக்கு அறிமுகப்படுத்துகிறேன். இன்னும் வரக்கூடிய டியூட்டோரியல்ஸில், அடுத்தடுத்த டியூட்டோரியல்ஸில் இன்னும் நிறைய நம்பகமான சைட்ஸில் நான் ஒர்க் பண்ணி பணம் சம்பாதிச்ச சில சைட்ஸில் வந்து உங்களுக்கு வந்து நான் அறிமுகப்படுத்தி வைக்கிறேன். இப்போ முதல்ல இன்றைக்கி நம்ம போக போகிற சைட் என்னன்னு சொன்னால் udemy.com அப்படிங்கிறது தான் சைட்டு. udemy.com இந்த சைட்டுக்குள்ளே போனீங்கன்னு சொன்னால் எக்கச்சக்கமான கோர்சஸ் இங்கே நிறைய அவைலபிள். என்னென்ன கோர்சஸ்ன்னு நம்ம பார்த்துடலாம். சரி, இப்போ இந்த சைட்டுக்குள்ளே வந்துட்டோம். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இவ்வளோ கோர்சஸ் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ ஐடி சாஃப்ட்வேர் டெக்னாலஜின்னு சொன்னால் அதில் கோர்சஸ் உண்டு. தென் ஆஃபீஸ் ப்ரொடக்டிவிட்டி, இதில் பார்த்தீங்கன்னா அந்த சேல்ஸ் ஃபோர்ஸ் அப்படின்லாம் சொல்லுவாங்க. அது இன்டூட், சாப்பு, கூகுள் இது சம்மந்தமாக. அப்புறம் டிசைன் கற்றுக்கணும்னு சொன்னாக்கா நீங்கள் வந்து இப்போ ஃபோட்டோஷாப் கற்றுக்கணும்னு நினைக்கிறீங்கன்னு வச்சுங்களேன், இந்த ஃபோட்டோஷாப் வந்து கோர்சஸ் வந்து இந்த இதில் எடுத்துக்கலாம். இந்த உதேமி அப்படிங்கிற இந்த சைட்டில் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னாக்கா, இப்போ நாம் ஜென்ரலாக என்ன பண்ணுவோம், முன்னெல்லாம் வந்து கம்ப்யூட்டர் சென்டருக்கு போவோம், அங்கே போய் கிளாஸ் படிப்போம். கிளாஸ் படித்து ஒன்று நம்ம கற்றுப்போம். என்ன இப்போ உதாரணத்துக்கு சொல்கிறேனே, ஒரு மைக்ரோசாஃப்ட் வேர்டு ஒரு காலத்துலலாம் தெரியாது. நான் கிட்டத்தட்ட 2005 2006லலாம் மைக்ரோசாஃப்ட் வேர்டு படிக்கும்போது ஒரு கம்ப்யூட்டர் சென்டரில் போயிட்டு பணத்தை கட்டிட்டு அந்த கம்ப்யூட்டர் சென்டரில் வந்து ஃபுல்லாக வந்து வேர்டு அவங்க சொல்லிக் கொடுப்பாங்க. அதை வச்சு நம்ம கற்றுக்கிட்டோம். இன்றைக்கி நிலைமை என்ன ஆயிடுச்சு சொன்னாக்கா, ஃபுல்லாகவே ஆன்லைனில் எல்லாமே மாறிட்டோம். மேக்ஸிமமாக இன்றைக்கி நிறைய பேர் ஃபேஸ்புக்கை பயன்படுத்தாதவங்க யாருமே கிடையாது, ட்விட்டரை பயன்படுத்தாதவங்க யாரும் இல்லை. அந்த அளவுக்கு நம்ம ஆன்லைனில் போன பிறகு இப்போ நிறைய என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னாக்கா, இந்த மாதிரி ஆன்லைனில் சைட்ஸ் எல்லாம் க்ரியேட் பண்ணி இதில் வந்து கோர்சஸ்லாம் உங்களுக்கு தராங்க. இவங்களோட வேலை என்னன்னு சொன்னால், நிறைய பேர் இதில் உள்ள பீப்புள்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா கோர்சஸ்லாம் கொண்டு வந்து என்ன பண்ணுவாங்கன்னா இதில் வந்து அப்லோட் பண்ணிடுவோம். ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா வீடியோ டியூட்டோரியலாக இருக்கும். ஒரு 50 வீடியோ கொண்டு வந்து அதில் போட்டு இது ஒரு கோர்ஸு, இந்த கோர்ஸோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா $299, $149 அப்படிங்கிற மாதிரி ஒரு கோர்ஸை கொண்டு வந்து போட்டுருவாங்க. இந்த கோர்ஸை நீங்கள் காசு கொடுத்து வாங்கணும். உங்கள்கிட்ட காசு கொடுத்து வாங்கிட்டு நீங்கள் அதுக்கு வந்து ஃபுல்லாக அந்த கோர்ஸை வந்து நீங்கள் வந்து வீடியோ டியூட்டோரியல்ஸ் தென் அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணுறது எல்லாத்தையும் வச்சு நீங்கள் கற்றுக்கலாம். இதுதான் இந்த உதேமியோட மெயினான விஷயம். இந்த உதேமியில் வந்து 2 விஷயத்தில் நீங்கள் சம்பாதிக்கலாம். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த மாதிரி இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்களேன், ஃபோட்டோகிராஃபின்னு இருக்குது, இல்லை வெட்டிங் ஃபோட்டோகிராஃபின்னு ஒரு கோர்ஸ் வச்சுருக்காங்க. இப்போ வெட்டிங் ஃபோட்டோகிராஃபிக்குள்ளே போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா $140 வெட்டிங் ஃபோட்டோகிராஃபின்னு ஒன்று வச்சுருக்கேன். கிராஷ் கோர்ஸ்னு போட்டு $399. இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த ஃபீல்டில் உள்ள பீப்புள், அவங்களுக்கு இதை பற்றி நல்லா விஷயம் தெரியும். அதனால என்ன பண்ணுவாங்க சொன்னாக்கா, ஃபோட்டோகிராஃபி எப்படி எடுக்கிறது, ஃபோட்டோகிராஃபி எப்படி பண்ணுறது அப்படிங்கிற விஷயத்த அப்படியே ஒரு வீடியோ டியூட்டோரியல்ஸாக இந்த இப்போ உள்ள நம்ம போகலாம், இதுக்குள்ளே போகலாம். வெட்டிங் ஃபோட்டோகிராஃபிக்குள்ளே போனோம்னா
அவன் ஃபுல்லாகவே கோர்சஸ் சம்மந்தமாக எல்லாமே போட்டிருப்பான். இந்த கோர்ஸில் என்ன சொல்லி கொடுப்பாங்க அப்படிங்கிற விஷயம் எல்லாமே இதுக்குள்ளே இருக்கும். இது வரைக்கும் 599 பேர் இது வந்து என்ரோல் பண்ணியிருக்காங்க இந்த கோர்ஸ்க்காக. அதாவது ஐ மீன் சேர்ந்துருக்காங்கன்னு நான் சொல்ல வரேன். இப்போ இந்த கோர்ஸோட ஃபுல் டிஸ்கிரிப்ஷன் இருக்குது. இப்போது இதில் வந்து என்னென்ன கண்டென்ட் இருக்கும் பாருங்கள். 37 லெக்சர்ஸ் இருக்குமா, 13 ஹவர்ஸ் ஓடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் வந்து ஃபோட்டோகிராஃபியில் உள்ள என்னென்ன கான்செப்ட்ஸ் இதில் நான் சொல்லித் தருவேன் அப்படிங்கிற விஷயத்தையும் இந்த வீடியோவோட ஆத்தர் சொல்லியிருப்பார். இந்த கோர்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னு சொன்னால் மேலே வந்து உங்களுக்கு ஆப்ஷன் கொடுத்துருப்பான். டேக் திஸ் கோர்ஸ் அப்படின்னு சொல்லி ஆப்ஷன் கொடுத்துருப்பான். அந்த டேக் திஸ் கோர்ஸை நீங்கள் கிளிக் பண்ணி சொன்னால் அடுத்து பேமெண்ட்டுக்கு போகும். பேமெண்ட் வந்து உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து அதுக்கு பிறகு நீங்கள் கோர்ஸ் வந்து வீடியோ ஃபுல்லாக படிக்கலாம். இதுதான் இதோட மெயினான கான்செப்ட். இப்போ இதே மாதிரி உங்களுக்கும் ஏதோ ஒரு விஷயம் தெரியும் அப்படின்னாக்கா நீங்கள் என்ன பண்ணலாம்னாக்கா இதில் வந்து நீங்கள் வந்து வீடியோ க்ரியேட் பண்ணி ஜென்ரலாக ஒரு வீடியோ க்ரியேட் பண்ணி அந்த வீடியோ வந்து இதில் அப்லோட் பண்ணி நீங்கள் இதில் போட்டு இதில் வந்து பணம் சம்பாதிக்கலாம். ஆனால் பணம் சம்பாதிக்கணும் அப்படின்னு வந்துட்ட பிறகு இந்த இடத்துல சில சிக்கல்கள் உண்டு. என்ன சிக்கல்னு சொன்னால் முதல்ல என்ன ப்ராப்ளம்னாக்கா ஆங்கிலம் நமக்கு வந்து ப்ராப்ளம் தான். நிறைய பேருக்கு இங்கிலீஷ் பேச வராது. அப்போ இங்கிலீஷ் பேச வராதவங்க என்ன பண்ணலான்னு சொன்னால் மேபி உங்களுக்கு நல்லா இங்கிலீஷ் பேச தெரிஞ்சவங்க யாராவது தெரியும்னு சொன்னால் அவங்கள வச்சு நீங்கள் கொஞ்சம் பேசி கொடுங்க அப்படின்னு சொல்லி அவங்கள வச்சு நீங்கள் வந்து இந்த வீடியோவை இங்கே கொண்டு வந்து கொடுக்கலாம். இல்லை நான் தமிழ்லேயே பண்ணலான்னு இருக்கேன் அப்படின்னு சொன்னாலும் தப்பு இல்லை. தமிழ்லேயும் கொண்டு வந்து போடலாம். என்ன தமிழில் போடும்போது கொஞ்சம் வியூவர்ஸ் வந்து கம்மி. தமிழில் வந்து ஆன்லைனில் வந்து படிக்கிற ஆளுங்க வந்து கொஞ்சம் கம்மியாக இருப்பாங்க. இதே இங்கிலீஷ்னு சொன்னாக்கா கிட்டத்தட்ட 193 கண்ட்ரிஸ் இருக்குது. கண்ட்ரீஸில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா அவ்வளோ ரீடர்ஸ் இருக்காங்க. அப்போ எல்லாரும் படிப்பாங்க. அதனால உங்களுக்கு ஒரு லாபம் இருக்கும். இப்போது இது ஒரு மெத்தடில் வந்து நம்ம வந்து சம்பாதிக்கலாம். அடுத்தது இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா இன்னொரு மெத்தட் இருக்குது. அஃபிலியேட் மெத்தட்னு இருக்குது. இந்த அஃபிலியேட் மெத்தடை பற்றி நான் உங்களுக்கு வந்து தனியாகவே ஒரு டுட்டோரியல் போடலான்னு இருக்கேன் இந்த அஃபிலியேட்டை பற்றி. இருந்தாலும் இப்போ நான் கொஞ்சோண்டு சொல்லிடுறேன் அஃபிலியேட்டை பற்றி. அஃபிலியேட்டுங்கிறது ஒன்றுமே இல்லைங்க. ஜஸ்ட் ஒரு புரோக்கரேஜ் மாதிரி தான். அதாவது தரகர்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி தான். இப்போ நீங்கள் இருக்கீங்க, நான் வந்து தேர்ட் பர்சன் வச்சுக்கலாம். நீங்கள் இருக்கீங்க, உதவி இருக்குது, இந்த சைட் இருக்குது. நான் வந்து ஒரு 3வது நபர். நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு சொன்னாக்கா இந்த udemy.comல நிறைய கோர்சஸ்லாம் இருக்குது, நீ போய் ஜாயின் பண்ணிக்கன்னு சொல்லி நீங்கள் எனக்கு ரெஃபர் பண்ணுறீங்க இல்லையா. நீங்கள் ரெஃபர் பண்ணி நான் அதை கேட்டு வந்து இந்த சைட்டில் வந்து நான் ஜாயின் பண்ணிட்டேன். ஜாயின் பண்ணி இந்த சைட்டில் வந்து ஏதோ ஒரு கோர்ஸ் வாங்கினேன் அப்படின்னு சொன்னாக்கா அதுக்கான கமிஷன் வந்து உங்களுக்கு வந்துடும். அதாவது தரகர் கமிஷன் நம்ம வந்து தமிழில் சொல்கிறது வந்து இங்கே வந்து அஃபிலியேட் கமிஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை பற்றி இப்போ புரியலன்னா பரவாயில்ல. அடுத்தது இன்னும் கொஞ்ச நாளில் இதில் வந்து எப்படி நீங்கள் வந்து அஃபிலியேட் மார்க்கெட்டிங் வந்து எப்படி பண்ணுறாங்க அப்படிங்கிறது தனி கான்செப்டாக சொல்கிறேன். இப்போதைக்கு நீங்கள் என்ன புரிஞ்சிக்க வேண்டியதுன்னு சொன்னாக்கா உதவியில் வந்து நீங்கள் வந்து படிக்கலாம். அதாவது நீங்கள் காசு கொடுத்து கோர்ஸ் வாங்கி படிக்கலாம். அதே சமயம் நீங்களும் கோர்ஸ் கிரியேட் பண்ணி இதில் போட்டு நல்ல பணம் சம்பாதிக்கலாம். இப்போ பாருங்களேன், உதாரணத்துக்கு ஒரு $140 $140ங்கிறது 599 ஸ்டூடெண்ட் ஜாயின் பண்ணியிருக்காங்க. அப்படின்னா இவர் எவ்வளோ நிறைய சம்பாதிச்சிருப்பாரு. கிட்டத்தட்ட லட்சக்கணக்கு மேலே போயிருக்கும். அப்போ இந்த மாதிரி நீங்களும் சம்பாதிக்கிறதுக்கு இது ஒரு வாய்ப்பு அப்படின்னு நான் சொல்கிறேன். இதுக்கு முக்கியமாக குறிப்பாக இங்கிலீஷ் தெரிஞ்சிருக்கணும். இங்கிலீஷ் கொஞ்சம் தெரியலன்னு சொன்னால் தமிழ்லையும் பயன்படுத்தலாம். அப்படி இல்லைன்னு சொன்னாக்கா உங்களுக்கு தெரிஞ்ச இங்கிலீஷ் யாராவது நல்லா பேச தெரிஞ்சவங்க வந்தாங்கன்னு சொன்னால் நீங்கள் வீடியோ கிரியேட் பண்ணி இதெல்லாம் சொல்லுங்கள், இதெல்லாம் பேசுங்கன்னு அவங்க சொன்னீங்கன்னா அவங்க வந்து எல்லாமே அது மாதிரி பண்ணி கொடுப்பாங்க. அதை நீங்கள் வந்து அப்லோட் பண்ண பிறகு உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு கையில் வந்து மணி ஏர்ன் பண்ணுறதுக்கான ஒரு சான்ஸ் கிடைக்கும். தேங்க்யூ. நான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னு சொன்னாக்கா இந்த சேனலுக்கு tamilexplorer.com சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு என்னோடய சைட்டோட URL டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன். என்னோடய சைட்டை வந்து அப்பப்போ வந்து பாருங்கள். அதில் நிறைய கண்டென்ட்லாம் புதுசாக கம்ப்யூட்டர் ரிலேட்டடு, நெக்ஸ்ட் வந்து பொதுவான சில ஆர்டிகல் சம்மந்தமாக நிறைய எழுதுவேன். அதையும் படிங்க. என்னோடய ஃபேஸ்புக் பேஜுக்கும் லைக் போடுங்க. எல்லா லிங்க்கையுமே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன். டிஸ்கிரிப்ஷனில் பார்த்து தெரிஞ்சுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.